கோர்ட் வந்து இவர் மருத்துவ பரிசோதனைக்கு அனுமதிச்சிருக்கு. மருத்துவ பரிசோதனைக்கு கொண்டு போனவங்க ரிப்போர்ட் கொடுப்பாங்க. ரிப்போர்ட் கொடுத்த பிறகு தான் அது உடைக்கப்பட்ட கையா, ஆக்சிடென்டான கையா, இல்ல அவரே கையை மோதிக்கிட்டாரா. டிஷர்ட் போட்டு வர்றார். எப்படி கை அடிபட்டு கையை தூக்கவே முடியாதவர் எப்படி டிஷர்ட் போட முடியும்? தேனியில வந்து கைது பண்றப்போ அவரோட கார்ல இருந்து கஞ்சா எடுத்து அப்படி கஞ்சா வழக்கும் இப்ப போயிட்டு இருக்கு. இது வந்து ஒரு மாதிரி ஜோடிச்ச வழக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சும் போயிட்டு இருக்கு. அவர் கூட இருந்த ஆட்கள் நிறைய பேர் சமீபத்தில் வெளியில பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அவருக்கு அந்த போதை பழக்கம் இருக்கு. எந்த ஒரு குற்றவாளியுமே தான் நினைச்ச சிறைக்கு மாற முடியாது. சட்டம் நமக்கு அப்படி ஒரு இடம் கொடுக்கல. இப்ப நான் எனக்கு பிடிச்ச சிறைச்சாலையில் நான் போவேன், என் ஃப்ரெண்ட் அந்த கிளாஸ்ல இருக்கான அந்த கிளாஸ்ல உட்காந்து சொல்ல முடியுமா? குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் போட போறாங்கன்னா எந்த சிறையில அவைலபிலிட்டி இருக்கும், எந்த சிறையில வந்து அவரை வச்சா பாதுகாப்பா இருக்குமோ, எந்த சிறையில் அவரை பாதுகாப்பு கொடுக்க முடியுமோ, அதெல்லாம் ஆராய்ந்து தான் போடுவாங்க. உதயநிதி ஸ்டாலினுக்கு ஒரு திரைப்பட நடிகைக்கும் தொடர்பு இருக்கு. அந்த திரைப்பட நடிகைக்கு ஒரு வீடு வாங்கி கொடுத்தாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டுல அது கூட அவங்க வழக்கு போடல, அதுக்கு ஒரு கைது பண்ணல. இப்போ அதை தாண்டி ஒரு கட்சியை தாண்டி தனிநபரை தாண்டி ரொம்ப கான்ஃபிடென்ஷியலான ஒரு டிபார்ட்மெண்டா இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட் மீது ஒரு அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. அது பெண் காவலர்கள் மீது வச்சிருக்காரு. அதெல்லாம் தொடர்ந்து வழக்கு போட்டிருக்காங்க. இதுல வந்து திமுக எங்க வந்துச்சு? அப்படி கைது பண்றதா இருந்தா எலெக்ஷன் நேரத்தை கைது பண்ணிருப்பாங்க இல்லையா? குண்டாஸ் போட்டா கிட்டத்தட்ட ஒரு 180 நாள் பெயில் பெட்டிஷனே நம்ம வந்து மூவ் ஆகும். அதனால ஒரு 6 மாதம் அவர் உள்ளே இருக்கக்கூடிய கட்டாயத்துக்கு வந்துட்டார். 6 மாதம் வந்து சவுக்கு சங்கர் வந்து சிறையில் தான் இருப்பார். வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம நேர்காணல்ல நம்மோடு இணைந்திருக்கிறார் ஊடகவியலாளர் திரு சுபைர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். பிரபல யூடியூபர் சவுக்கு சங்கர் வந்து அரெஸ்ட் ஆயிருக்காரு. அது வந்து சமீப காலத்துல ரொம்ப பிரபலமாவே போயிட்டு இருக்கு. அவர் அரெஸ்ட் ஆனதுனால இப்போ வந்து அவருக்கு குண்டர் சட்டம் வந்து அவர் மேல பாய்ந்திருக்கு. இதை பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க? இல்ல, அவர் மேல் வந்து ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் மாறி மாறி தெரிவிக்கிறாங்க. அவர் மேல கிட்டத்தட்ட 4 வழக்குகளுக்கு மேல பதியப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில் அவருக்கு குண்டாஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய குண்டர் தடுப்பு சட்டத்தில் அவரை பரிந்துரை பண்ணியிருக்காங்க. சென்னை மாநகர காவல்துறை ஆணையம் பரிந்துரை பண்ணி அவரை வந்து குண்டாக்ஸில் போட்டிருக்காங்க. இப்போ குண்டாஸ் போட்டால் கிட்டத்தட்ட ஒரு 180 நாள் 180 டேஸுக்கு பிறகு தான் பெயில் பெட்டிஷனே நம்ம வந்து மூவ் ஆகும். அதனால் ஒரு 6 மாதம் அவர் உள்ளே இருக்கக்கூடிய கட்டாயத்துக்கு வந்துட்டார். இப்போ 6 மாதம் வந்து சவுக்கு சங்கர் வந்து சிறையில் தான் இருப்பார். 6 மாதத்துக்கு பிறகு தான் அவருடைய பெயில் வந்து மூவ் ஆகும். வன்முறையாளர்களுக்கு தான் வந்து குண்டார் சட்டம் வந்து போடுவாங்க. இவர் வன்முறை பண்ணாரா இல்லை இவருக்கு மேலே எதுக்கு சார் குண்டாஸ் சட்டம் போடணும்? இல்லை, வன்முறையாளருக்குன்னு குண்டாஸ் யாருக்குன்னு கணக்கு கிடையாது. அதாவது அவருடைய ப்ரீவியஸான கேஸ் ஹிஸ்ட்ரி பார்ப்பாங்க. இதுக்கு முன்னாடி அவங்க என்ன மாதிரியான குற்றச்செயல்கள் ஈடுபட்டிருக்காங்க. ஒருத்தர் கத்தி எடுத்து குத்துறது தான் வந்து வன்முறை கிடையாது. வாயால் ஒருத்தரை 2 சமூகத்திற்கு இடையில் பிரச்சனையை பண்ணுற மாதிரி, இல்லை ஒரு குறிப்பிட்ட ஆட்களையோ குறிப்பிட்ட சமூகத்தையோ குறிப்பிட்ட பெண்களையோ ரொம்ப தரம் தாழ்ந்து அவர்கள் மன உளைச்சல் ஆகக்கூடிய வேலைகளை தொடர்ந்து செய்யக்கூடிய குற்றச்செயல்களை தொடர்ந்து செய்யக்கூடியவர்கள் மீது இந்த குண்டாஸ் ஆக்ட் போடுவாங்க. ஏற்கனவே நீதிபதிகள் மீது ரொம்ப தவறாக பேசி அதற்காக கைது செய்யப்பட்டு அதுக்கப்புறம் நீதிமன்றத்தில் மன்னிப்பு கேட்டு வந்தார். அதுக்கப்புறம் G2 சம்பந்தமாக தவறான தகவல்களை பரப்பி அதுக்கு நீதிமன்றத்தில் போய் மன்னிப்பு கேட்டு வந்தார். தொடர்ந்து இந்த மாதிரியான குற்ற செயல்கள் ஈடுபட்டதுக்கு பிறகு தான் குண்டாஸ் போட்டிருக்காங்க. எடுத்தோடனே இவர் குண்டாஸ்லாம் போட்டல. இவருக்கு ஆல்ரெடி இவர் மேலே கிட்டத்தட்ட ஒரு 7 வழக்குகள் இருக்குது. 4 வழக்கு மேல் பதிவு செய்யப்பட்டிருக்கு. பல டிஎஸ்பியாக இருக்கக்கூடிய ஒரு பெண் அதிகாரியை கூட இவர் மேல் வழக்கு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய சிஎம்டியை பற்றின டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்ண மாதிரியான ஒரு வழக்குகள் பல வழக்குகள் இருக்குது. இது எடுத்தோடனே ஒரே நாளில் வந்து குண்டாஸ் போடல. இவருக்கு 2-3 முறை வந்து இதே மாதிரியான வழக்குகளுக்கு ஆஜராகி போய் மன்னிப்பு கேட்டு வந்து ப்ரீவியஸாக அவருக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த வழக்குகள்லாம் பார்த்துட்டு தான் சரி இவர் வந்து திரும்ப இதே தவறுகளை செய்து கொண்டிருக்கிறார் இந்த மாதிரி தான் போடுவாங்க. குண்டாஸ் வந்து ஒரு கலாச்சாரம் எங்கே ஆச்சுறாரா தொடர்ந்து கலாச்சார கேஸ்லேயே இருக்கிறாருன்னா அவருக்கு குண்டாஸ் போடுவாங்க. ஒரு வழிப்பறி பண்ணிகிட்டே இருக்காரு அப்படின்னா தொடர்ந்து வழிப்பறி பண்ணிகிட்டே இருக்காரு, அவருக்கு அந்த மாதிரியான கேஸ் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அவர் மேலே குண்டாஸ் போடுவாங்க. இவர் தொடர்ந்து இதே மாதிரியான வேலையை தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்காரு. இதுக்கு முன்னாடி செஞ்சுருக்கிறாரு, இப்பயும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் அதனால தான் அவர் வழி இல்லாமல் இவர் மேலே குண்டாஸ் பாய வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. இப்போ அதனால தான் எடுத்துருக்காங்க ஒழிய இது இவருக்காக திடீர்னு ஒருத்தர் முன்ன பின்ன தெரியாத ஒருத்தருக்கு இதுக்கு முன்னாடி வழக்குகள் இல்லாத ஒருத்தருக்கு மேலே போட முடியாது. அதனால் இவருக்கு அதை முன்னாடி இருக்க வழக்குகளுடைய காரணங்கள்லாம் காமிச்சு இப்போ கொடுக்கப்பட்டிருக்க வழக்குகளுடைய அடிப்படையில் அவருக்கு குண்டாஸ் போட்டிருக்காங்க. சார், இப்போ மற்ற கட்சி தலைவர்கள்லாம் வந்து மாற்று கருத்து இருந்து இவர் இப்படி பேசினாரு, மாற்று கருத்து இருந்ததுனால இவரை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லியும் ஆளுங்கட்சியோட இது இருக்கிறதுனால தான் அவருக்கு இவ்வளோ பிரச்சனைகள் வருதுன்னெலாம் பேசியிருக்காங்க. சார், இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, திமுகவை ஒரு நேரடியாக எதிர்த்தார், அதனால திமுக வந்து ஒரு மேல் ஆக்ஷன் எடுத்திருக்குன்னு எதிர்கட்சிக்காரர்கள் மற்றும் மாற்று கருத்துடையவர்கள் பேசிட்டு இருக்காங்க. அது தவறான ஒரு விஷயம். இவர் பேசின வழக்கு வந்து என்ன வழக்கு? பெண் காவலர்களை தரம் தாழ்ந்து பேசியிருக்கிறாரு, ரொம்ப கேவலமாக பேசியிருக்காரு, சொல்லக்கூடாத வார்த்தைகளால் பேசியிருக்காரு. அதன் அடிப்படையில் தான் வழக்கு பதிவு செய்யப்பட்டு போட்டிருக்கு. அதை தொடர்ந்து உள்ள வழக்கு தான் சிஎம்டிஎனுடைய கான்ஃபிடென்ஷியல் டாக்குமெண்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இதுக்கு நேரடியாக திமுகவுக்கு என்ன சம்மந்தம்? திமுகவை தொடர்ந்து தான் பேசிகிட்டு இருக்காரு. கடந்த 2 வருஷமாக பேசியிருக்காரு, 2 வருஷமாக கைது பண்ணல. அப்படிங்கும்போது இவர் வரம்பு மீறி ஒவ்வொரு காரியத்தையும் செஞ்சுட்டு இருக்கப்ப
தன்னிச்சையாக வழக்குகள் பாய்ந்திருக்கு. இப்போ வந்து காவல்துறையில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் தான் பண்ணி தான் சில பெண் காவலர்களை வந்து பதவி வாங்கிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியே ஒரு கருத்தை பதிவு பண்ணுறாரு. இது வந்து ஒட்டுமொத்த காவலர்களை மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கு. போகிறப்ப பார்த்தீங்கன்னா அவரை கோர்ட்டில் ஆஜர்படுத்த போகிறப்ப பெண்கள் அமைப்புகள்லாம் எப்படி அவரை இது பண்ணாங்க, விளக்கமாக எடுத்துகிட்டு வராங்க, செயல்படுத்திட்டு வராங்கன்றதெல்லாம் பார்க்குறோம். அப்படிங்கிறது ஒட்டுமொத்த காவல்துறையை சேர்ந்த பெண்கள் மீது ஒரு அபாண்டமான ஒரு அருவருப்பான ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காரு. அதனுடைய தொடர்ச்சியாக சிஎம்டியில் இருக்கக்கூடிய சில டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்ணது, இந்த மாதிரியான பல காரணங்களால் அவர் பண்ணியிருக்காங்க. இதில் திமுக வந்து நேரடியாக இருக்குது. திமுக மான நஷ்டஈடு வழக்கு போட்டுருந்துச்சு. திமுக இந்த மாதிரியான ஒரு கட்சி தலைவர் இதுக்கு முன்னாடி உதயநிதி ஸ்டாலின் இதை காட்டி ரொம்ப மோசமான விமர்சனம் பண்ணார். உதயநிதி ஸ்டாலினுக்கு ஒரு திரைப்பட நடிகைக்கும் தொடர்பு இருக்குது. அந்த திரைப்பட நடிகைக்கு ஒரு வீடு வாங்கி கொடுத்தாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டில் இருந்தது. அது கூட அவங்க வழக்கு போடல, அதுக்கு ஒரு கைது பண்ணல. இப்போ அதை தாண்டி ஒரு கட்சியை தாண்டி தனிநபரை தாண்டி ஒரு ஒரு ரொம்ப கான்ஃபிடென்ஷியலான ஒரு டிபார்ட்மெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட் மீது ஒரு அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. அதுவும் பெண் காவலர்கள் மீது வச்சிருக்காரு. அதெல்லாம் தொடர்ந்து வழக்கு போட்டிருக்காங்க. இதில் வந்து திமுக எங்கே வந்துச்சு? அப்படி கைது பண்ணுறதா இருந்தால் எலெக்ஷன் நேரத்தில் கைது பண்ணியிருப்பாங்க இல்லையா? எலெக்ஷன் நேரத்தில் வீரியமாக திமுக எதிர்த்து பேசினார். அப்போ இவர் அடக்கணும்னு நினைச்சிருந்தா அப்பயே கைது பண்ணி போட்டிருந்தாருன்னா எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு தான் இந்த வழக்குகள்லாம் வந்திருக்கு. சார், இப்போ வந்து இவர் பெண் காவலர்களை பற்றி தப்பாக பேசினாரு, அவதூறாக பேசினாருன்னு சொல்லி கைது பண்ணாங்க. தேனியில் வந்து கைது பண்ணுறப்போ அவரோட கார்லேருந்து கஞ்சா எடுத்து அப்படி கஞ்சா வழக்கும் இப்போ போயிட்டு இருக்கு. இது வந்து ஒரு மாதிரி ஜோடிச்ச வழக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சும் போயிட்டு இருக்கு. இதை பற்றி என்ன சார்? இல்லை, அவர் கூட இருந்த ஆட்கள் நிறைய பேர் சமீபத்தில் வெளியில் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அவருக்கு அந்த போதை பழக்கம் இருக்குது, தொடர்ந்து போதை பழக்கத்துக்கு டெய்லி போதையை எடுத்துக்கக்கூடிய ஒரு நபர் தான் அப்படின்னு அவர் கூட இருந்த ஆட்களே வந்து வெளியில் இப்போ பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பிரதீப் அப்படின்னு சொல்லக்கூடிய அவருடைய அட்மினாக இருந்த, அதாவது சோஷியல் மீடியா அட்மினாக இருந்த அந்த பையன் கூட சமீபத்தில் ஒரு தொலைக்காட்சியில் ஓப்பனாகவே பேசியிருக்காரு. அவருக்கு அந்த மாதிரியான பழக்கங்கள் இருக்குது, நிறைய பழக்கங்கள் இருக்குது. நிறையா பேர்த்துட்டு அது மாதிரி யாரையாவது ஒருத்தரை தாக்குறது, அப்புறம் அவங்கள்ட்ட பணம் வாங்குறது, இந்த மாதிரியான வேலையெல்லாம் செய்வார். அவருக்கு போதை பழக்கம் இருக்குதுன்னு அவர் கூட இருந்த ஆட்களே ஒத்துக்கிட்டாங்க, பகிரங்கமாக சொல்கிறாங்க. அப்படிங்கும் போது அந்த பழக்கத்துக்காக அவர் கையில் வச்சுருந்துருக்கிறார். அது போலீஸ் கைப்பற்றிருக்கு. அதற்கு பிறகு அவர் வீட்டை சர்ச் பண்ணுற வீட்டுக்குள்ளேயும் கஞ்சா இருந்திருக்கு. அவருடைய அலுவலகத்துக்கு சீல் வச்சுருக்காங்க. அப்படிங்கும்போது தொடர்ந்து அந்த பழக்கத்துக்கு அவர் அடிமையானவராக இருக்கிறாரு. அதனால் அதை எடுத்துருக்காங்க. இது திட்டமிட்டே கொண்டு போய் வச்செல்லாம் எடுக்க முடியாது. ஏன்னா அவர் பழக்கம் இருக்குன்னு கூட இருக்க ஆட்களே சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நிறைய அவர் பற்றின செய்திகள் வந்துச்சு. அந்த மாதிரி பழக்கம் இருக்கார், போதை பழக்கத்துக்கு ஆளானவர், கஞ்சா அடிக்கக்கூடியவர் தான் அப்படின்ற மாதிரி தொடர்ந்து இதுக்கு முன்னாடி அரசல் புரசலாக செய்திகள் வந்து சில வீடியோ காணொலியெல்லாம் பார்த்தோம். ஆனால் அப்போ கூட இருக்க ஆட்களே வந்து ஒத்துக்கிறாங்க, இவருக்கு அந்த பழக்கம் இருக்குது, தொடர்ந்து அந்த பழக்கத்துக்கு ஆளானவர் தான் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. அதனுடைய தொடர்ச்சியாக அவர் சர்ச் பண்ணுறப்ப அதை எடுத்திருக்காங்க. அதை சார், அது மட்டும் இல்லாமல் இப்போ கோவை சிறைச்சாலையில் வந்து வச்சிருக்கப்போ அவரோட வலது கையை வந்து உடைச்சிட்டாங்க, வேணும்னே வந்து போலீஸ்காரங்க தான் அடிச்சு உடைச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரியான அவரே வந்து சொல்றாரு. சொல்லி அதை வந்து நிரூபிக்கவும் செஞ்சிருக்காங்க. இப்போ மறுபடியும் அவர் வந்து எனக்கு கோவை சிறையில் நான் இருந்தேன்னா எனக்கு உயிருக்கே ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியும் இன்னுமே அவரை மதுரை சிறைக்கு மாத்துங்கன்னு சொல்றாரு. இன்னுமே அவர் கோவை சிறையில தான் இருக்கிறாரு. ஸோ இதை பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க? இல்லை, கை ஒடிஞ்சது அப்படிங்கிறது வந்து அவர் வந்து அவரை தேனியில் கைது பண்ணிட்டு கோயம்புத்தூர் கொண்டு வரப்போ இடையில வந்து அவினாசி பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. உடனே இமீடியட்டாக பக்கத்தில் இருக்கிற இன்னொரு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் போய் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி தான் அவர் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணி அப்புறம் கோவை சிறையில் அடைச்சாங்க. அப்போ அது ஏற்பட்ட காயம்தான். ஜெயிலுக்குள்ளே அடிப்பட்ட காயமோ ஜெயிலில் வழியை இது பண்ண காயமோ கிடையாது. அப்படின்னா அதுக்கு ஆதாரத்தை அவர் ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பார். அவர் டெய்லி வந்து ஒரு வழக்கறிஞர் சந்திக்கிறார், அவரும் டெய்லி கோர்ட்டுக்கு போகிறார். அப்போ அந்த கேஸுக்கெல்லாம் போகிறார். அப்போ ஜட்ஜிட்ட அவர் சொல்லலாம். அப்போ நியாயமாக இருக்கும் பட்சத்தில், உண்மையாக இருக்கும் பட்சத்தில் ஜட்ஜி அவங்க விசாரணை கமிஷன் வைப்பாங்க, அது சம்மந்தமாக விசாரிப்பாங்க. அவ்வளோ ஈஸியாகலாம் இன்றைக்கி சட்டம் கிடையாது. எல்லாருக்குமே சட்டம் தெரியும். அவருக்கு ஒரு பின்னாடி ஒரு பெரிய லீகல் டீம் இருக்குது, ஒரு பெரிய கட்சி பேக்கப் இருக்குது. அவருக்கு சட்டத்தினுடைய பல நுணுக்கங்கள்லாம் தெரிஞ்சவர் தான். அப்படிங்கும்போது அவ்வளோ ஈஸியாலாம் அவரை தாக்கிட்டுலாம் இது பண்ண முடியாது. அவர் சம்பவம் வந்து அந்த போகிறப்போ ஒரு சின்ன ஆக்சிடென்ட்டாக இருக்குது, அதனால் கையில் காயம் ஏற்பட்டிருக்கு. எந்த ஒரு குற்றவாளியுமே தான் நினச்ச சிறைக்கு மாற முடியாது. சட்டம் நமக்கு அப்படி ஒரு இடம் கொடுக்கல. இப்போ நான் எனக்கு பிடிச்ச சிறைச்சாலையில் நான் போவேன், என் ஃப்ரெண்ட் அந்த கிளாஸில் இருக்கான அந்த கிளாஸில் உட்காந்துக்கிட்டு சொல்ல முடியுமா? எனக்கு அந்த வாத்தியார் பிடிக்காதுன்னா இந்த கிளாஸுக்கு போகிறேன்னு சொல்ல முடியுமா? குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் போடுறாங்கன்னா எந்த சிறையில் அவைலபிலிட்டி இருக்கும், எந்த சிறையில் வந்து அவரை வச்சா பாதுகாப்பாக இருக்குமோ, எந்த சிறையில் அவரை பாதுகாப்பு கொடுக்க முடியுமோ, அதெல்லாம் ஆராய்ந்து தான் போடுவாங்க. இவர் நினச்ச மாதிரி எனக்கு வந்து அங்கே என்ன அந்த சிறையில் மாற்றுங்க. இப்போ அந்த சிறையில் இவருக்கு வேண்டப்பட்ட ஆட்கள் யாராக இருக்கலாம், அங்கே வந்து இவருக்கு பிடிக்காத ஆட்கள் யாராக இருக்கலாம். அது வந்து அரசாங்கத்துக்கும் காவல்துறைக்கு தான் தெரியும் சார். ஆனால் அவர் கை உடைஞ்சது வந்து உண்மையாகவே கை உடைச்சிருக்காங்க, அடிக்கப்பட்டிருக்காங்க. கை உடைஞ்சது வந்து ஆக்சிடென்ட்ல ஆனாலுமே அவரை உண்மையாகவே காவலர்கள் வந்து அடித்ததாக வந்து நிரூபிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்கிறாங்க. நிரூபிக்கல. போலீஸ் தரப்புல இருந்து இவர் தரப்புல இருந்து ஒரு கோர்ட்டில் போட்டிருக்காங்க. கோர்ட்டு வந்து இவர் மருத்துவ பரிசோதனைக்கு அனுமதிச்சிருக்கு. மருத்துவ பரிசோதனைக்கு கொண்டு போனவங்க ரிப்போர்ட் கொடுப்பாங்க. ரிப்போர்ட் கொடுத்த பிறகு தான் அது உடைக்கப்பட்ட கையா, ஆக்சிடென்டான கையா, இல்லை அவரே கையை மோதிக்கிட்டாரான்னு தெரில. பார்க்குறப்ப அவர் வந்து ஒரு டிஷர்ட் போட்டு வர்றார். எப்படி கை அடிபட்டு கையை தூக்கவே முடியாதவர் எப்படி டிஷர்ட் போட முடியும்? அந்த ஒரு நிறைய கேள்விகள் வைக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் அவர் வந்து
போகிறப்போ ஒரு இந்த கையில் லெஃப்ட்டில் ஹேண்டில் இது பண்ணார், வரப்போ ரைட் ஹேண்டில் இது பண்ண நிறைய குற்றச்சாட்டுகள் வருது. இவர் சொன்ன அத்தனை குற்றச்சாட்டையும் நீதிபதி ஏற்றுக்கிட்டு அவர் முழு உடலை பரிசோதனை செய்ய மருத்துவ குழுவுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. மருத்துவ குழு பரிசோதனை செய்து அவருக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அந்த ரிப்போர்ட்டை வாங்கின பிறகு தான் அவர் கை உடைக்கப்பட்டிருக்கா இல்லை வலிக்கி விழுந்தாராங்கிறது தெரியும். சார் அது மட்டும் இல்லாமல் இந்த காவலர் தான் என்னை அடிச்சாரு, இவர் இருக்கிறதுனால என் உயிருக்கே ஆபத்து அப்படின்னு சொல்லி ஒரு காவலரோட பேரையே வந்து அவர் குறிப்பிட்டு தான் வந்து அவர் சொல்றாரு. அப்படி இருக்கிறப்போ அவர் இது போய் சொல்றாருன்னு நம்ம சொல்றீங்களா சார்? அப்போ இல்லை, விசாரணை நடக்கும்ல. இப்போ நீதிமன்றத்தில் சொல்றாங்க எல்லாமே, வெளியில சொல்றாங்க. நீதிபதி சொல்றப்ப நீதிபதிக்கு உண்டான விசாரணை வைப்பாங்க. அப்போ உண்மையிலேயே அவருக்கு மேல் ஏதாவது ஒரு தனிப்பட்ட முறையில் வன்மம் இருக்கா, ஒரு தனிப்பட்ட முறையில் தாக்கப்பட்டிருக்காங்க நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கிறாரு. நீதிபதிகளை வந்து விசாரணை பண்ணுவாங்க, நீதிபதி அதுக்கு உண்டான ஆட்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் சட்ட ரீதியாக என்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் நடக்கும். சார் இப்போ அவர் பேசுனதுமே பார்த்தீங்கன்னா பெண் காவலர்கள் பற்றி பேசியிருந்தாரு. இது மாதிரியான நிறைய வழக்குகள் வந்து இப்போ வந்துட்டு இருக்கு. இந்த பெண் காவலர்கள் குறித்து சேர்ந்து தான் வழக்கு பதிவு பண்ணி கைது பண்ணாங்க. ஆனால் அதுக்கப்புறமா நிறைய வழக்குகள் வந்து இந்த டைம்ல வந்துட்டு இருக்கிறது. சரி, ஒரு வழக்கு வந்துருச்சு, அப்படியே நம்ம நிறைய வழக்கு போட்டு இவரை உள்ளே வரக்கூடாது, வெளியிலே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே வேணும்னே போடப்படுற வழக்கா, இல்லைன்னா உண்மையாவே வழக்குகள் இருந்து இந்த டைம் அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்களா? இதுக்கு முன்னாடி அவர் மீது ஏகப்பட்ட வழக்குகள் இருக்கு. ஏன்னா அவர் தொடர்ந்து இந்த மாதிரியான அவதூறாக பேசுறது, மன்னிப்பு கேட்கறது, வழக்கு போடுறதான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். அப்போ இப்போ இந்த பெண் காவலர்களை பேசின பிறகு ஒரு உயர் பெண் காவல் அதிகாரி ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. சிஎம்டிஏ பற்றின இருக்கு, எல்லாமே பெண்டிங்கில் இருந்த வழக்குகள் தான். வழக்குகள் வர்றப்ப பெண்டிங்கில் இருந்தவரை அதுக்கு சம்மந்தம் வச்சுருப்பாங்க. அதோட சேர்த்து இது போகும். இதுக்காக வந்து இவரை டார்கெட் பண்ணி இவங்க இது பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அவருக்கு மேலே உள்ள வழக்குகள் தான் இது. எல்லாமே போலியான வழக்குகள்லாம் அவர் இதில் இது பண்ணலாமே. இதெல்லாம் போட்டிருக்க வழக்குகள்லாம் ஜோடிக்கப்பட்ட வழக்குகள், பொய்யான வழக்குகளாக இருந்தால் சவுக்கு சங்கர் நீதிமன்றத்தில் அதை வந்து பொய்யான வழக்குகள்னு அவர் வந்து நிரூபிக்கலாம். அவருக்குள்ள எல்லா சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு உண்டான எல்லா ஸ்பேஸும் அவருக்கு இருக்குது. அவருக்கும் சட்ட நுணுக்கங்கள்லாம் தெரியும். அவரையும் டெய்லி போய் அட்வொகேட்ஸ் பார்க்குறாங்க. அவருக்கு பின்னாடி ஒரு பெரிய அட்வொகேட்ஸ் டீம் இருக்குது. அவங்களாம் லீகலாக அவங்க என்ன பண்ண முடியுமோ பண்ணுவாங்க. இவர் கைது செய்யப்பட்டதுக்கு பிறகு ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு வைக்கணும் இல்லையா, எனக்கு அதனால தான் பண்ணாங்க, இதனால தான் பண்ணாங்க அப்படின்றதுக்காக. அதனால அவர் தொடர்ந்து ஏதாவது அவதூறுகள் சொல்லிகிட்டே இருப்பார். குண்டார் சட்டம் பாய்ந்ததுனால வந்து 1 வருஷத்துக்கு கண்டிப்பாக சிறையில் இருக்கணும், ஜாமீன் கூட வாங்க முடியாது அப்படின்ற ஒரு நிலை இருக்குது. ஸோ அப்போ வெளியிலே வர முடியாதா? இல்லை, குண்டார் சட்டம் பாய்ந்ததா 1 வருஷம் உள்ளே இருக்கணுன்ற ஒரு சட்டம்லாம் எந்த சட்டமும் கிடையாது. கிட்டத்தட்ட 180 நாள், கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் to 6 மாதம் வரைக்கும் பிறகு தான் இவர் பெயிலே அப்ளை பண்ண முடியும். அதனால் 6 மாதம் இவர் வெளியே வருவதற்குண்டான வாய்ப்புகள் கிடையாது. 6 மாதம் ஒரு சவுக்கு சங்கர் சிறையில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் தான். 6 மாதத்துக்கு பிறகு அவருடைய வழக்குகளை பொறுத்து, வழக்கினுடைய நடக்கக்கூடிய தன்மைகளை பொறுத்து அவருக்கு நீதிபதிகள் அவருக்கு ஜாமீன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு. சரி, இப்போ இவர் தப்பா பேசினாருன்னு சொல்லி இவர் அரெஸ்ட் பண்ணாங்க, ஓகே. ஆனா இவர் வேலை செய்யற இடத்துலயோ இல்ல வீட்லயோ வந்து எல்லா இடத்துலயுமே வந்து இவருக்கு நெருக்கடி கொடுக்குற மாதிரி தான் வந்து தெரியுது. ஏன்னா அலுவலகம் போறாங்க, வீட்டுக்கு போறாங்க. ஸோ இதுக்கான அவசியம் என்ன? இது டார்கெட் நம்ம எடுத்துக்கலாமா இல்ல டார்கெட் இல்ல? இல்ல, இவர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. போதைப் பொருட்கள் பயன்படுத்துகிறார், போதைப் பொருட்கள் விற்பனை செய்கிறாரு, இல்லீகலாக கிட்டத்தட்ட ஒரு 200 கோடி ரூபாய்க்கு மேலே சொத்துக்கள் சேர்த்துருக்கிறாரு அப்படிங்கிற பல்வேறு சந்தேகத்தின் பேரில் குற்றச்சாட்டு இருக்குது. அதெல்லாம் விசாரணைக்கு போகிறப்ப தான் அவருடைய ஆஃபீஸ்லேருந்து டாக்குமெண்ட்ஸ் எடுத்துருக்காங்க, அவருடைய வீட்டிலேருந்து கஞ்சா எடுத்துருக்குறாங்க. அது சம்மந்தப்பட்ட விசாரணைகள்லாம் நடத்திட்டு இருக்காங்க போலீஸ் தரப்புலேருந்து. இப்போ அதை முழுவதுமாக விசாரணை நடத்தி முடித்த பிறகு சவுக்கு சங்கருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் லீகலாக நமக்கு சட்ட ரீதியாக போலீஸ் தரப்புலேருந்து வெளியே சொல்லுவாங்க. இப்போ எல்லாமே விசாரணை நடந்துட்டு இருக்கு. இப்போ அதுக்கு தொடர்ந்து இந்த சர்ச் நடந்தது, அவருடைய ஆஃபீஸ் சீல் வச்சது, வீட்டுக்கு சீல் வச்சதெல்லாம் விசாரணை நடந்துட்டு இருக்கு. அண்டர் இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கு. அந்த இன்வெஸ்டிகேஷன் நடந்து முடிஞ்ச பிறகு போலீஸ் தரப்புல இருந்து முழுவதுமான ஒரு அறிக்கையை கொடுப்பாங்க. சரி, இப்போ இவர் வந்து அவதூறா பேசுறாரு, இவர் பெண் காவலர்கள் மட்டும் இல்லாம நிறைய பேர் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்றீங்க. இப்போ அவர் பேசுறாருன்னா அதுக்கு எந்த ஒரு பின்னணியுமே இல்லாம இவருக்கு எந்த சப்போர்ட்ல இப்படி பேச முடியும்? இல்ல, அவர் ஒரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு ஸ்டாண்ட் எடுக்கிறார். ஒரு காலகட்டத்தில் திமுக ஆதரிச்சு பேசுறாரு. 2021 தேர்தலில் திமுகவுக்கு சப்போர்ட்டாக பேசுறாரு. அதுக்கப்புறம் அண்ணாமலை எதிர்த்து பேசினார். அப்புறம் அண்ணாமலைக்கு ஆதரவாக பேசினார். அப்புறம் ஒரு காலத்தில் இந்த 2024 தேர்தலில் ஓரளவுக்கு அதிமுகவுக்கு வேறு செய்கிறார். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவர் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறார். அந்த ஸ்டாண்டினுடைய வெளிப்பாடு தான் அது. இப்போ நீங்கள் ஒருத்தர் ஆதரிக்கிற இன்னொருத்தர் எதிர்த்தானே ஆகணும். அப்படிங்கும்போது இப்போ நேரடியாக இவர் காவல்துறையில் இவர் இருந்தவர். அப்போ இவருக்கு பிடிக்காத ஒரு உயர் அதிகாரிகள் மீது இவரே வந்து குற்றச்சாட்டை வைக்கிறார். அந்த அடிப்படை தான். இவர் காவல்துறையில் அவர் பணியாற்றி ஓய்வு பெற்றவர்னால அந்த காவல்துறையில் இவருக்கு பிடித்தவர்கள் 4 பேர் இருப்பாங்க, பிடிக்காத 5 பேர் இருப்பாங்க. அதனால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இவர் இந்த காவல்துறை அதிகாரியை வந்து நீங்கள் டார்கெட் பண்ணி பேசுங்க, உள்ள இருக்கக்கூடிய ஆட்கள் கொடுக்கக்கூடிய அந்த அஜெண்டாவை இவர் ப்ரொமோட் பண்ணுறாரு. அதனுடைய வெளிப்பாடு தான். வேற என்ன இருக்குது இவர்கிட்ட? பெருசாக வந்து ஒரு கொள்கை கோட்பாடுக்காகலாம் யாரையும் எதுக்காகலாம் இல்லை. தகவல்கள் பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார்.